வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கான ஓகேங்களா இந்தியா மற்றும் தமிழ்நாடுடைய சமூக நன்மைகள், அதாவது சமூக நல திட்டங்கள் பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பிடிஎஃப் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் யாராவது ஓகேங்களா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறவங்க ஓகேங்களா கொஷின் பேங்க் வேணுங்கிறவங்களுக்கு என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். அந்த பிடிஎஃப் எப்படி வாங்கிறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க ஓகேங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா சமூக நல திட்டங்கள் பற்றி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் சமூக நலத்திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்திய மத்திய சமூக நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டது? அப்போ எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் சமூக நலத்திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்த மத்திய சமூக நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா முதலாவது 5 ஆண்டு திட்டம். ஆன்சர் பி, முதலாவது 5 ஆண்டு திட்டம். கொஸ்டின் நம்பர் 2. தமிழக அரசு மாநில சமூக நல வாரியத்தை அமைக்கப்பட்ட ஆண்டு. தமிழக அரசு மாநில சமூக நல வாரியத்தை அமைக்கப்பட்ட ஆண்டு 1954. 1954. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 3 பொறுத்துக. பாருங்க, விதவை மறுமண சட்டம். விதவை மறுமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1856. அப்போ 2 கமா. அடுத்தது இந்து திருமண சட்டம் எப்போ அப்படின்னா 1955. 1 கமா. அடுத்தது வரதட்சணை தடை சட்டம். வரதட்சணை தடை சட்டம் 1961. அப்போ 4 கமா. அடுத்து சுயமரியாதை திருமண சட்டம். சுயமரியாதை திருமண சட்டம் 1967. அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. வரதட்சணை தடை சட்டம் 1961. சுயமரியாதை திருமண சட்டம் 1967. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க 1990ஆம் ஆண்டு டேஸ் அமைக்கப்பட்டது? தமிழக மகளிர் ஆணையம். தமிழக மகளிர் ஆணையம். பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க 1990ஆம் ஆண்டு டேஸ் அமைக்கப்பட்டதுன்னா தமிழக மகளிர் ஆணையம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு டேஸ் சமூக பாதுகாப்பு அளிக்க கடின முயற்சிகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அதாவது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கும் பழங்குடி மக்களுக்கும் டேஸ் சமூக பாதுகாப்பு அளிக்க கடின முயற்சிகளை மேற்கொண்டவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். அடுத்து பாருங்க, 6வது கொஸ்டின். மலைவாழ் பகுதி வளர்ச்சி திட்டம் டேஸ் இடத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? மலைவாழ் பகுதி வளர்ச்சி திட்டம் டேஸ் இடத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? நீலகிரி. ஆன்சர் சி, நீலகிரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. 2000 ஆண்டில் தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு டேஸ் பேர் போன்ற நிலை டேஸ் பேர் என்ற நிலை இருந்தது? 51. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் சரியான கூற்று. தேசிய காசநோய் தடுப்பு சட்டம் 1997 துவங்கப்பட்டது. தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் 1997 துவங்கப்பட்டது. தவறு. அடுத்தது 2002ஆம் ஆண்டு முதல் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது 2வது மட்டும் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. ஊடல் ஊனமுற்றோருக்காக மறுவாழ்வு இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு? உடல் ஊனமுற்றோருக்காக மறுவாழ்வு இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. கொஸ்டின் நம்பர் 10. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1980.
உலக பொது சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது? உலக பொது சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் 7. ஏப்ரல் 7. கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12. 2002ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டில் விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்காக அமைக்கப்பட்ட திட்டம். 2002ஆம் ஆண்டு விதவைகள், அதாவது பார்த்தீங்கன்னா விதவைகள் ஆதரவற்ற பெண்களுக்காக அமைக்கப்பட்ட திட்டம் சுகாதார திட்டம். என்ன திட்டம்? சுகாதார திட்டம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா? சுய உதவிக்குழு அணுகுமுறை முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? சுய உதவிக்குழு அணுகுமுறை முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா தருமபுரி. அடுத்து பாருங்க, 14வது கொஸ்டின். கல்வி நிறுவனங்களிலும் மற்றும் வேலை வாய்ப்புகளிலும் ஊனமுற்றோருக்காக எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? கல்வி நிறுவனங்களிலும் மற்றும் வேலை வாய்ப்புகளிலும் ஊனமுற்றோர்களுக்கான எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 4% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. டாக்டர் தர்மம்மாள் நினைவு விதவை மறுமண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? டாக்டர் தர்மம்மாள் நினைவு விதவை மறுமண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம் என்ற திட்டம். அனாதை இல்லங்களில் நூலகங்களை அமைத்தல். ஆன்சர் டி. முதியோர் மாத ஓய்வு திட்டம் வழங்கும் தொகை. முதியோர் மாத ஓய்வு திட்டம் வழங்கும் தொகை எவ்வளோன்னா 200 ரூபா. அப்போ முதியோர் மாத ஓய்வூதிய திட்டம் வழங்கும் தொகை 200 ரூபா. முதியோர் மாத ஓய்வூதிய திட்டம் வழங்கும் தொகை 200. அடுத்து 18வது கொஸ்டின். டாக்டர் அதாவது முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. மூத்த குடிமக்களுக்கு உணவளிக்கும் திட்டம். மூத்த குடிமக்களுக்கு உணவளிக்கும் திட்டத்துக்கு பேர் அன்னபூர்ணா திட்டம். அன்னபூர்ணா. அடுத்து 20வது கொஸ்டின். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான கொடுமைகள் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1989. 1989. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21. இந்தியாவின் மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்தியாவின் மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 6வது இடத்தில் உள்ளது. ஆன்சர் ஏ, 6வது இடத்தில் உள்ளது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்தியாவிலேயே பள்ளி கல்விக்காக தொலைக்காட்சி துவங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. சரி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பள்ளி கல்விக்காக தொலைக்காட்சி துவங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. தேசிய அளவில் 2016-17 ஆண்டுக்கான பள்ளி கல்வி தரவரிசை பட்டியல் தமிழ்நாடு 3வது இடம்னு சொல்கிறாங்க. இது தவறு. அப்போ ஆன்சர் 1 மட்டும் சரி. ஆன்சர் ஏ, 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 23. உடல் ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு இயக்குநரகம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? உடல் ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு இயக்குநரகம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1992. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24. பாருங்கள், தமிழக அரசு தாய் செய் நல சேவை சாதனைகளை பாராட்டி 5/10/2018 அன்று விருது வழங்கிய அமைப்பு எது? இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம். இந்தியாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் எத்தனாவது இடம்? இந்தியாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் எத்தனாவது இடம்? அப்போ சுற்றுலாத்துறையில் தமிழ்நாடு முதலிடம். ஆன்சர் டி, முதலாவது இடம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 26. பழங்குடியினர் தனி இயக்குநரகம் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுகிறது? பழங்குடியினர்
தனி இயக்குநரகம் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுகிறதுனா 13 மாவட்டங்களில் செயல்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 27, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறதுனா சிவகாமி அம்மையார். சிவகாமி அம்மையார். அடுத்து 28, தொட்டில் குழந்தை திட்டம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? தொட்டில் குழந்தை திட்டம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா சேலம். ஆன்சர் பி, சேலம். புது வாழ்வு திட்டத்தின் பழைய பெயர்? புது வாழ்வு திட்டத்தின் பழைய பெயர் வாழ்ந்து காட்டுவோம். ஆன்சர் ஏ, வாழ்ந்து காட்டுவோம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 30, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2019 ஜூன் 15. 2019 ஜூன் 15. பொறுத்துக. பள்ளி மாணவர்கள் நலத்திட்டம் 1964. 2 அடுத்தது மகளிர் நலத்துறை. மகளிர் நலத்துறை 1947. இப்போ 4 ராமமிர்தாமால் திருமண உதவி திட்டம். ராமமிர்தால் திருமண உதவி திட்டம் 1989. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. மறுபடியும் பாருங்கள், பள்ளி மாணவர்கள் நலத்திட்டம் 1964. மகளிர் நலத்துறை 1947. ராமமிர்தாம் திருமண உதவி திட்டம் 1989. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32, தமிழக மகளிர் ஆணையம். தமிழக மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? தமிழக மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. 1990. 33வது கொஸ்டின், பெரியார் நினைவு சமத்துவபுரம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? பெரியார் நினைவு சமத்துவபுரம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா மதுரை. அடுத்து பாருங்கள், 34, ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழகம், அதாவது தட்கோ உருவான ஆண்டு? ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம் 1974. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 35, கோவில்களில் அன்னதான திட்டம். கோவில்களில் அன்னதான திட்டம் எந்த முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது? கோவில்களில் அன்னதான திட்டம் எந்த முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜெயலலிதா. ஆன்சர் பி, ஜெயலலிதா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 36, பாருங்கள், சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல உள்ளது? 2வது இடத்தில் உள்ளது. உழவர் சந்தை முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? உழவர் சந்தை முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா மதுரை. ஆன்சர் டி, மதுரை. அடுத்து 38வது கொஸ்டின், நுகர்வோர் நீதிமன்றம் எத்தனை அடுக்குகளாக விசாரணை செய்யப்படுகிறது? நுகர்வோர் நீதிமன்றம் எத்தனை அடுக்குகளாக விசாரணை செய்யப்படுகிறது? 3 அடுக்குகளாக விசாரணை செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 39, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை. பாருங்கள், இந்திய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. சரி. அடுத்து வரதட்சணை ஒழிப்பு தினம் நவம்பர் 26ன்னு சொல்கிறாங்க. தப்பு. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. சரி. அடுத்தது தேசிய ஒருமைப்பாடு தினம் நவம்பர் 19. சரி. இப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். தவறானது ஆன்சர் பி, வரதட்சணை ஒழிப்பு தினம் நவம்பர் 24ங்கிறது தப்பு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நவம்பர் 26. நவம்பர் 26 தான் வரதட்சணை ஒழிப்பு தினம். அடுத்தது கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. கலைஞர் வீட்டு வசதி திட்டம்
அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2010. அடுத்து 41வது கொஸ்டின். பெண் குழந்தைகளை பாதுகாக்க அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட இலவச தொலைபேசி எண். பெண் குழந்தைகளை பாதுகாக்க அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட இலவச தொலைபேசி எண் 1098. திருநங்கையர் நலவாரியம். திருநங்கையர் நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2008. திருநங்கையர் நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2008. திருநங்கையர் தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 15. ஏப்ரல் 15 தான் திருநங்கையர் தினம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 44. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு செப்டம்பர் 5, 2012 மாதம் எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறது? மாதம் எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறதுனா ரூ. 1000. ஓகேங்களா? அதாவது என்னன்னா 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு செப்டம்பர் 5, 2012 முதல் மாதம் எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறதுனா ரூ. 1000. அடுத்து பாருங்கள் குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படும் தினம் எது அப்படின்னா நவம்பர் 14 தான் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. ராஜீவ்காந்தி குழந்தை காப்பக திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ராஜீவ்காந்தி குழந்தை காப்பக திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006. அடுத்து பாருங்கள் 47. இந்தியாவில் தமிழ்நாடு மகப்பேறு இறப்பு விகிதத்தில் எம்எம்ஆர் எத்தனையாவது இடம் அப்படின்னா 3வது இடம். இந்தியாவில் தமிழ்நாடு மகப்பேறு இறப்பு விகிதத்தில் எத்தனையாவது இடம், அதாவது எம்எம்ஆரில் 3வது இடம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 48. கொஸ்டின் நம்பர் 48 பாருங்கள். 2011-12ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட திட்டம் தாய் திட்டம். அது பார்த்திங்கன்னா 2011-12 தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட திட்டம் தான் தாய் திட்டம். அடுத்து பாருங்கள் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஜூன் 2. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 50. முதலாக குழந்தைகளுக்காக தேசிய விருது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1990. முதலாக குழந்தைகளுக்கு தேசிய விருது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1996. சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 3வது இடத்தில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 52. திருநங்கையர் நலவாரியம் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம். திருநங்கையர் நலவாரியம் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள் 53. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? வேலூர் மாவட்டம். ஆன்சர் ஏ, வேலூர் மாவட்டம். கொஸ்டின் நம்பர் 54. நாட்டிலேயே முதன்முறையாக குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம். அது பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதன்முறையாக குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் சிக்கிம் மாநிலம். 55. தேசிய குடிமக்கள் பதிவு சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம். தேசிய குடிமக்கள் பதிவு சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் அஸ்ஸாம். ஆன்சர் டி, அஸ்ஸாம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 56. மத்திய அரசின் முத்தலக் மசோதாவை அமல்படுத்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்கள் போஸ்கோ சட்டம். இந்த கொஸ்டின் 4-5 டைம் கேட்டாங்க. போஸ்கோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. போஸ்கோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. அடுத்து 58வது கொஸ்டின். உயர்கல்வி வழங்குவதில் தமிழகம் எத்தனையாவது இடம்? உயர்கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம். ஆன்சர் சி, முதலிடம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 59. கொஸ்டின் நம்பர் 59.
கொஸ்டின் நம்பர் 59 பொறுத்துக்க பாருங்க. முதியோர் ஓய்வூதிய திட்டம், அதாவது பொது திட்டம்னு சொல்லுவாங்க. எப்போனா 1962. அப்போ 2, உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதிய திட்டம் 1974. அப்போ 3, அடுத்து பாருங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் 1975. அப்போ 1, அடுத்தது ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் 1981. அப்போ 5, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம் 1986. அப்போ 4, அப்போ பாருங்கள் மறுபடியும் முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1962, உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதிய திட்டம் 1974, ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் 1975, ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் 1981, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம் 1986. அப்போ ஆன்சர் 2, 3, 1, 5, 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 60. உழவன் செயலி என்ற திட்டத்தை அமைக்கப்பட்ட ஆண்டு. உழவன் செயலி அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2018. பாருங்க. மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா 1955. அப்போ 4, சத்துணவு திட்டம் 1982. 1, அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச சைக்கிள் திட்டம் 2004. அப்போ 5, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாடு திட்டம் 1975. 2, தன்னிறைவு திட்டம் 1997. அப்போ 3, மறுபடியும் பாருங்கள். மதிய உணவு திட்டம் 1955, சத்துணவு திட்டம் 1982, இலவச சைக்கிள் திட்டம் 2004, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாடு திட்டம் 1975, தன்னிறைவு திட்டம் 1997. அப்போ ஆன்சர் 4, 1, 5, 2, 3. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 62. பொறுத்துக. ஏழை விதவைகளின் பெண்கள் திருமண உதவி திட்டம். ஏழை விதவைகளின் பெண்கள் திருமண உதவி திட்டம், அதுக்கு பேர் மணியம்மை உதவி திட்டம். அப்போ 2, அடுத்தது அனாதை பெண்கள் திருமண உதவி திட்டம். அனாதை பெண்கள் திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா உதவி திட்டம். அப்போ 3, விதவை மறுமண உதவி திட்டம் தர்மாம்மாள் பெயரில் தான் இந்த உதவி திட்டம் செய்கிறாங்க. இப்போ 1, கலப்பு திருமண உதவி திட்டம் யாருடைய பேர்லாம் டாக்டர் முத்துலட்சுமி. இப்போ 4, மறுபடியும் பாருங்கள். ஏழை விதவைகளின் பெண்கள் திருமண உதவி திட்டம் மணியம்மை, அனாதை பெண்கள் திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா, விதவை மறுமண உதவி திட்டம் தருமாம்மாள், கலப்பு திருமண உதவி திட்டம் யார் பேரில் தராங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி. அப்போ ஆன்சர் 2, 3, 1, 4. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 63. ராஜஸ்தான் மாநிலம் எந்த மாதத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அறிவித்தது? ராஜஸ்தான் மாநிலம் எந்த மாதத்தை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அறிவித்ததுன்னா செப்டம்பர். அடுத்து பாருங்க. சாகர்மாலா திட்டத்தின் நோக்கம் துறைமுகங்கள் பங்கை அதிகரித்தல். சாகர்மாலா திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டானா துறைமுகங்களின் பங்கு அதிகரித்தல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 65. உழவன் செயலி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த முதல் மாநிலம். உழவன் செயலி என்ற திட்டத்தை அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. 66வது கொஸ்டின். 2018ஆம் ஆண்டிற்கு ஸ்கேட்ச் விருது பெற்ற திட்டம் சாகர்மாலா திட்டம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 67. கொஸ்டின் நம்பர் 67. இந்தியாவில் தமிழ்நாடு மென்பொருள் உற்பத்தியில் எத்தனாவது இடம்? இந்தியாவில் தமிழ்நாடு மென்பொருள் உற்பத்தியில் எத்தனையாவது இடம் அப்படின்னா 2வது இடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. கொஸ்டின் நம்பர் 68 பாருங்க. உழவர் சந்தை எங்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? உழவர் சந்தை எங்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மதுரை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. கொஸ்டின் நம்பர் 70. உழவர் சந்தை தொடங்கப்பட்ட ஆண்டு. உழவர் சந்தை தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. 71. மத்திய அரசின் இந்திரா தனுஷ் திட்டத்தின் நோக்கம் என்ன? மத்திய அரசின் இந்திரா தனுஷ் திட்டத்தின் நோக்கம் என்ன? தடுப்பூசி போடும் திட்டம். ஆன்சர் பி, தடுப்பூசி போடும் திட்டம். கொஸ்டின் நம்பர் 72. குடும்ப நீதிமன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. குடும்ப நீதிமன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1984. 73. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 74. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான தடை சட்டம். குழந்தை தொழிலாளர்கள் எதிரான தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. அடுத்தது 75வது கொஸ்டின். கிராம இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, அதாவது ட்ரைசம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1979. கிராம இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்புக்கு பயிற்சி திட்டம், அதாவது ட்ரைசம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1979. கொஸ்டின் நம்பர் 76. சிறப்பு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சிறப்பு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1954. இது தவறான இணை தேர்ந்தெடு, தவறானதை தேர்ந்தெடு. மகப்பேறு மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் 1971 சரி. சம ஊதிய சட்டம் 1976 சரி. பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 1994 தவறு. ஒழுக்கமற்ற செயல் தடுப்பு சட்டம் 1986 சரி. அப்போ தவறானது எது? பெண் குழந்தைகள் பாதுகாக்கும் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. தவறானதாக 94 கொடுத்துருக்கு. ஆன்சர் தவறானதாக தான் கேட்குறான். ஆன்சர் சி. அடுத்து 78வது கொஷின். நிதி ஆயுக்கின் தொலைநோக்கு திட்டம் எப்போனா 2032 வரை. நிதி ஆயுக்கின் தொலைநோக்கு திட்டம் 2032 வரை. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 79. கொஷின் நம்பர் 79 பாருங்கள். கொஷின் நம்பர் 79. தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2006. 80வது கொஸ்டின். இலவச காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சர். இலவச காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சர் எம்ஜிஆர். கொஸ்டின் நம்பர் 81. தவறானது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா சரி. இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் சரி. விதவை மறுமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தவர் கருணாநிதி, இது தவறு. சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணாதுரை சரி. இப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 82. சாரதா சட்டத்தின் முக்கிய நோக்கம். சாரதா சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா குழந்தை திருமண தடை செய்தல். குழந்தை திருமண தடை செய்தல் தான் ஓகேங்களா சாரதா சட்டத்தின் முக்கிய நோக்கம். பெண்களுக்கு முதியோர் சொத்தில் சமபங்கு உரிமை வழங்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மூத்தையோர் சொத்தில் சம உரிமை பங்கு வழங்கப்படும் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1956. அப்போ பெண்களுக்கும் ஓகேங்களா சொத்தில் உரிமை ஒன்று கொண்டு வந்தது 1956. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சாரதா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1929. அடுத்து 85. ஜவஹர் ரோஸ்கர் யோசனா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஜவஹர் ரோஸ்கர் யோசனா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. புவி தினம் ஏப்ரல் 22. புவி தினம் ஏப்ரல் 22. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. கைத்தொழில் பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சர். கைத்தொழில் பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சர் ராஜாஜி. விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம். விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்துக்கு பேர் ககன்யான் திட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பயன்பாட்டு தடையை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அதுபடி தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பயன்படுத்தும் தடை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2019. ஜனவரி 1, 2019 தான் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 90. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்த ஆண்டு
1889 சதி என்னும் உடன்கட்டை ஒழிக்கப்பட்டது. 91 தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. 1938 தமிழ்நாட்டில் முதல் பெண் மாநாடு எங்கு நடைபெற்றது? 1938 தமிழ்நாட்டில் முதல் பெண்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா சென்னை. அந்த மாநாட்டில் தான் பெண்கள், அதாவது பெரியாருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 93 சேது பாரத திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. 94வது கொஸ்டின் தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம், அதாவது டிஎன்பிஎல் துறையாக இயங்கி வருகிறது. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். 95 லோக் ஆயுக்தா சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 96 சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சுயமரியாதை திருமணம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1967. அண்ணா தான் கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தார்? அண்ணா தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1967. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆவாஸ் யோசனா திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆவாஸ் யோசனா திட்டத்தின் ஒரு நோக்கம் 2022க்குள்ள அனைவருக்கும் வீடு. 2022க்குள்ள அனைவருக்கும் வீடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 98 பாருங்க, சுகன்யா சம்ருதி திட்டத்தின் வேறு பெயர். சுகன்யா சம்ருதி திட்டத்தின் வேறு பெயர் என்னன்னா செல்வ மகள் திட்டம். ஆன்சர் டி, செல்வ மகள் திட்டம். நீலப்புரட்சி திட்டத்தின் நோக்கம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல். நீலப்புரட்சியின் திட்டத்தின் முக்கிய நோக்கம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல். கொஸ்டின் நம்பர் 100 பிரதான் மந்திரி விஷாலா பீமா யோசனா திட்டத்தின் நோக்கம் என்ன? பயிர் காப்பீடு திட்டத்தை மேம்படுத்துதல். ஆன்சர் பி, பயிர் காப்பீடு திட்டத்தை மேம்படுத்துதல். சர்வதேச உடல் ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. சர்வதேச உடல் ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. திட்டக்குழு நிதி ஆயுக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. திட்டக்குழுவை நிதி ஆயுக் அப்படின்னு எப்போ பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா 2015. கொஸ்டின் நம்பர் 103. கொஸ்டின் நம்பர் 103 பாருங்க, இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய கட்சி. இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய கட்சி நீதி கட்சி. 104 பெண்களை பாதுகாப்பதற்காக நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பெண்களை பாதுகாப்பிற்காக நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 105 அயன மண்டல சூறாவளி உருவாகும் மாதம். அயன மண்டல சூறாவளி உருவாகும் மாதம் நவம்பர். இலவச கால்நடை வழங்கும் திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இலவச கால்நடை வழங்கும் திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா ஜே ஜெயலலிதா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 107 பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கும் சுவரொட்டி வெளியிடுவதை தடை செய்யப்பட்ட ஆண்டு. பெண்களின் அநாகரிக சித்திரத்தை சுவரொட்டி வெளியீடுகளை தடை செய்யப்பட்ட ஆண்டு 1999. 108 வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஓகேங்களா? மு கருணாநிதி. கொஸ்டின் நம்பர் 109 பாருங்க, சுகன்யா சம்ருதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. அடுத்து பாருங்க 110வது கொஸ்டின் கோயில்களில் அன்னதானம் திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 2002. கோயில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 2002. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 111 பேடி பதே திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஹரியானா மாநிலம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஓகேங்களா, பேடி பதே அப்படிங்கிறது, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடாது, அதை உயர்த்தி செய்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் பேடி பதே அப்படிங்கிற திட்டம். அப்போ ஹரியானா மாநிலத்தில் தான் பாலின விகிதம் குறைவாக இருக்குது.
கேரளாவில் பாலின விகிதம் அதிகம், ஹரியானா மாநிலத்தில் பாலின விகிதம் குறைவாக இருக்கிறதுக்காக அந்த மாநிலம் பேடி பச்சை பேடி பதே அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. ஆவாஸ் யோசனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 113. யாருடைய ஆட்சி காலத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது? எம்ஜிஆர். ஆன்சர் டி, எம்ஜிஆர். அடுத்து பாருங்கள், அம்ருத் திட்டத்தின் நோக்கம். அம்ருத் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா நகர்ப்புறங்களை மேம்படுத்துதல். ஆன்சர் சி, நகர்ப்புறங்களை மேம்படுத்துதல். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 115. கொஷின் நம்பர் 115 பாருங்கள், நான் சொன்னது தான் பேடி பச்சை பேடி பதே திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? பாலின பாகுபாட்டை மேம்பட செய்துதல், அதாவது பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி. பாலின பாகுபாட்டை மேம்பட செய்தல் தான் பேடி பச்சை பேடி பதே அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து கொஷின் நம்பர் 116. கொஷின் நம்பர் 116. சௌபாக்கியா யோசனா திட்டத்தின் நோக்கம். சௌபாக்கியா யோசனா திட்டத்தினுடைய நோக்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச மின்சாரம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச மின்சார திட்டம் தான் சௌபாக்கியா யோசனா திட்டத்தின் நோக்கம். ஆன்சர் பி. அடுத்து தமிழ்நாட்டின் திருநங்கைகளுக்கான முன்மாதிரி கிராமங்கள் அமைத்த மாவட்டம். தமிழ்நாட்டில் திருநங்கையர்களுக்காக முன்மாதிரி கிராமங்கள் அமைந்த மாவட்டம் கடலூர். ஆன்சர் பி, கடலூர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 118. பெரியார் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பெரியார் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. ஏழைகளின் பசு. ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 120. பொருந்தாதது, அதாவது பார்த்தீங்கன்னா பொருந்தாதது பசுமை மர காடுகள் சுந்தரி மரம் அப்படிங்கிறாங்க, இது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா பருவமழை காடுகள் இலையுதிர் காடுகள் சரி. கோடை காலம் அப்படின்னா மார்ச் முதல் ஜூன் வரை, கரெக்டு. குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை, இதுவும் சரி. என்ன கேட்குறான்? பொருந்தாதது கேட்குறான். ஏ மட்டும் பொருந்தலை. தென்னக சிறபுஞ்சி. தென்னக சிறபுஞ்சி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சின்ன கல்லாறு. அப்போ சிறபுஞ்சின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவில் அதிகமாக மழை பெறும் இடம் சிறபுஞ்சி பக்கத்தில் மௌசின்றாங்க இடம். அப்போ தமிழ்நாட்டில் அதிக மழை பெறக்கூடிய இடம் சின்ன கல்லாறு. இது எங்கே இருக்குன்னா வால்பாறை பக்கத்தில் இருக்குது. அதனால் இதை தென்னக சிறபுஞ்சி என அழைக்கப்படுவது சின்ன கல்லாறு. தென்னக சிறபுஞ்சி என அழைக்கப்படுவது சின்ன கல்லாறு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 122. பெண்களை இகழ்தல், அதாவது ஈவ்டீசிங் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1997. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை யாருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதை பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா கருணாநிதி. யார்? கருணாநிதி. கொஸ்டின் நம்பர் 24. தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கிய முதலமைச்சர் யார்? தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கிய முதலமைச்சர் யார் அப்படின்னா காமராஜர். 125. தமிழ்நாட்டில் வாட்டு வரி அறிமுகப்படுத்திய ஆண்டு 2007. தமிழ்நாட்டில் வாட்டு வரி அறிமுகப்படுத்திய ஆண்டு 2007. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 126. கொஸ்டின் நம்பர் 126 பாருங்க, முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின்படி, முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு 50,000, 2 குழந்தைகளுக்கு 25,000. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, காமராஜர் மதிய உணவு திட்டத்தை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? காமராஜர் மதிய உணவு திட்டத்தை முதலில் எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எட்டயபுரம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் தான் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1982. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 129. விற்பனை வரி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1937. அப்போ 3, அடுத்தது குலக்கல்வி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1953. 2, மதிய உணவு திட்டம் 1956. 1. அப்போ ஆன்சர் பாருங்கள், விற்பனை வரி திட்டம் 1937, குலக்கல்வி திட்டம் 1953, மதிய உணவு திட்டம் 1956. அப்போ ஆன்சர் 3, 2, 1. ஆன்சர் டி.
அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130 பாரு. கலைஞர் வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. கலைஞர் வீட்டு வசதி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. யாருடைய ஆட்சி காலத்தில் ஓகேங்களா விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ராஜாஜி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 132. பிரதான் மந்திரி ஜன்தான் யோசனா திட்டம். பிரதான் மந்திரி ஜன்தான் யோசனா திட்டம் ஓகேங்களா மக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்படுகிறது. மக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 133. பொருந்தாதவற்றை தேர்வு செய். அதாவது பொருந்தாததை கேட்குறான் ஓகேங்களா. தொழிற்கூட சட்டம் 1942 சரி. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 சரி. சுரங்க சட்டம் 1952 சரி. ஏன்னா பொருந்தாதவற்றை கேட்குறான். இதில் பொருந்தாதது எதுவுமே இல்லை. ஆன்சர் டி. சௌபாக்கியா யோசனா திட்டம். சௌபாக்கியா யோசனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2017. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 135. கொஸ்டின் நம்பர் 135. பெண்கள் திருமண உதவி திட்டங்கள் மொத்தம் எத்தனை? பெண்கள் திருமண உதவி திட்டம் மொத்தம் எத்தனைன்னா 5. டாக்டர் முத்துலட்சுமி கலப்பு திருமண திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1967. டாக்டர் முத்துலட்சுமி கலப்பு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1967. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 137. 137 ஃபஸ்ட்டு பாருங்கள் உஜ்வாலா திட்டம். உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது எல்பிஜி சிலிண்டர் வழங்குதல். உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது எல்பிஜி சிலிண்டர் வழங்கும் திட்டம். அப்போ 4 உஜாலா திட்டம் அப்படிங்கிறது எல்இடி பல்பு வழங்கும் திட்டம் 3 உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது பாலின சுரண்டல் 2 சப்ளா திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் 1 மறுபடியும் பாருங்க. உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது எல்பிஜி சிலிண்டர் வழங்குறது. உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது எல்இடி பல்பு. உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது பாலியல் சுரண்டல். சப்ளா திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அப்போ ஆன்சர் 4 3 2 1. ஆன்சர் டி. பாருங்க. சர்வக்ஷா அபிநயா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சர்வக்ஷா அபிநயா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 139. கொஸ்டின் நம்பர் 139. வறுமையை ஒழிப்பிற்கும் நீடித்த வளர்ச்சி கொண்டு வருவதற்கும் திறமையான ஆளுமைத்தன்மை அடைவதற்கும் முதல் நிறைவாக பாலின சமத்துவம் அமைக்கிறது என்று கூறியவர் கோபியண்ணன். கூறுகிறது என்று சொல்லியவர் கோபியண்ணன். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வறுமை ஒழிக்கப்பட்டது? எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வறுமை ஒழிக்கப்பட்டதுன்னா 5ஆம் 5 ஆண்டு திட்டத்தில். தமிழ்நாட்டில் மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்டது 1993. தமிழ்நாட்டில் மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்டது 1993. தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. கொஸ்டின் நம்பர் 144. பட்டுப்பூச்சி வளர்ச்சி பயிற்சி மையம். பட்டுப்பூச்சி வளர்ப்பு பயிற்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஒசூரில் தான் பட்டுப்பூச்சி புழு வளர்ப்பு பயிற்சி மையம் ஒசூரில் காணப்படுது. இந்தியாவின் மொத்த சிமெண்ட் உற்பத்தியில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு தனது பங்கினை தருகிறது? 10% மட்டும்தான் ஓகேங்களா சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு தருது. கொஸ்டின் நம்பர் 145. தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் பெண் தலைவர். தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் பெண் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். ஜெயந்தி பட்நாயக். 146வது கொஸ்டின். அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை எந்த 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது? அதாவது அனைவருக்கும் கல்வி என்ற திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா 10வது 5 ஆண்டு திட்டம். கொஸ்டின் நம்பர் 147. பாருங்க. ஆரணி என்பவனாவ பட்டு 4 கோயம்புத்தூர்னா மாவு அரைக்கும் இயந்திரம் 3 தஞ்சாவூர்னா தலையாட்டு பொம்மை 2 பவானிங்கிறது போர்வைகள். பவானிங்கிறது போர்வைகள். மறுபடியும் பாருங்கள். ஆரணி என்பது பட்டு, கோயம்புத்தூரில் மாவு அரைக்கும் இயந்திரம், தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை, பவானியில் போர்வைகள். அப்போ ஆன்சர் 4 3 2 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 148. கொஸ்டின் நம்பர் 148. கொஸ்டின் நம்பர் 148. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா எம்எஸ் ரேகா சர்மா. எம்எஸ் ரேகா சர்மா. பாருங்கள். வறுமையை ஒழிக்கும் திட்டம்
என்ஆர்இபிங்கிறது 1980, அப்போ 2 கமா. RLEGP அப்படிங்கிறது 1983, 3 கமா. NREGP அப்படிங்கிறது 2006, 4 கமா. ட்ரைசம் அப்படிங்கிறது 1979, 1 கமா. இதுக்கு ஆன்சர் 2 கமா, 3 கமா, 4 கமா, 1. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 150. வறுமையை ஒழிக்க 20 அம்ச திட்டம் கொண்டு வந்த ஆண்டு. வறுமையை ஒழிக்க 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு 1975. அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள், ஜவ்வாது மலை ஜவ்வாது மலை எங்கே இருக்குது? வேலூரில் இருக்குது, அப்போ 3 கமா. சேர்வராயன் மலை எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது, 1 கமா. கல்வராயன் மலை எங்கே இருக்குது? விழுப்புரத்தில் இருக்குது, 2 கமா. கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல்லில் இருக்குது, அப்போ 4 கமா. மறுபடியும் பாருங்கள், ஜவ்வாது மலை வேலூர், சேர்வராயன் மலை சேலம், கல்வராயன் மலை விழுப்புரம், கொல்லிமலை நாமக்கல். அப்போ ஆன்சர் 3 கமா, 1 கமா, 2 கமா, 4. ஆன்சர் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 153. தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992, ஜனவரி 31. டாக்டர் தருமம்மாள் நினைவு விதவை மறுமண திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. அடுத்த கொஸ்டின் நம்பர் 154. பாருங்கள், மிசா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1971, 2 கமா. தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1980, அப்போ 3 கமா. தடா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985, அப்போ 4 கமா. போடா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2002, 1 கமா. மறுபடியும் பாருங்கள், மிசா சட்டம் 1971, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, தடா சட்டம் 1985, போடா சட்டம் 2002. அப்போ ஆன்சர் 2 கமா, 3 கமா, 4 கமா, 1. ஆன்சர் பி. பாருங்கள், வெண்கல சிலை மற்றும் இசைக்கருவிகள் தயாரிப்பில் புகழ்பெற்ற ஊர். வெண்கல சிலை மற்றும் இசைக்கருவிகள் தயாரிப்பில் புகழ்பெற்ற ஊர் தஞ்சாவூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 156. கட்டாய சாலை பாதுகாப்பு. கட்டாய குறியீடு வட்ட வடிவம், அப்போ 2 கமா. எச்சரிக்கை குறியீடு செவ்வக வடிவம், 1 கமா. அறிவுறுத்தும் குறியீடு செவ்வக வடிவம், 4 கமா. சிவப்பு வளையம் சாலையில் என்ன செய்யக்கூடாது, அப்போ 3. அப்போ ஆன்சர் 2 கமா, 1 கமா, 4 கமா, 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், மாநில மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன். இப்போ மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொஸ்டின் எடுக்கிறப்ப கண்ணகி பாக்கியநாதன் தான். அடுத்தது பின்வருவனவற்றுள் தவறான இணை. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், ஓகேங்களா, சிவகங்கை சரி. பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர் சரி. மன்னர் கடல்சார் தேசிய பூங்கா ராமநாதபுரம் சரி. அடுத்தது முதுமலை தேசிய பூங்கா கோயமுத்தூர் தவறு. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் டி. அப்போ முதுமலை தேசிய பூங்கா எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 159. கொஸ்டின் நம்பர் 159. பாருங்கள், இந்திய அளவில் உடல் உறுப்பு தானம் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? இந்திய அளவில் உடல் உறுப்பு தானம் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்குன்னா 1வது இடம். அடுத்து பாருங்கள், ஐநா சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. ஐநா சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம், ஓகேங்களா, 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1 கமா, 2 கமா, 3 கமா, 4 கமா, 5. ஆன்சர் பி. பாருங்கள், 162வது கொஸ்டின். ஆண்டின் மொத்த மழை அளவில் குறைந்த அளவு மழையை பெறும் மாவட்டம். அப்போ ஒரு வருஷத்துலேயே குறைந்த அளவு மழை பெறக்கூடிய இடம் கோயமுத்தூர். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் கீழ்கண்டவற்றுள் தவறானது. தருமபுரியில் சித்தேரி மலை இருக்குது, சரி. வேலூரில் ஏலகிரி மலை இருக்குது, சரி. சேலத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, தப்பு.
திருச்சியில் பச்சை மலை சரி. அப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய மலை சேர்வராயன் மலை. சேலத்தில் இருக்கக்கூடிய மலை சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை தான் சேலத்தில் இருக்குது. அப்போ தவறானது ஆன்சர் சி. அப்போ இந்த கொல்லிமலைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல்லில் இருக்குது. கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல்லில் இருக்குது. தவறானது சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் அதிக அளவு மக்கள் தொகை பெற்ற மாவட்டம். மக்கள் தொகை அதிகமாக எங்கே இருக்காங்க? சென்னையில் தான் இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 165. தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையோரத்தில் தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள மாவட்டம். அப்போ கடற்கரை மாவட்டம் 13 இருக்குது. இப்போ ஒன்று சேர்ந்துருக்குதா சொல்கிறாங்க, 13 மாவட்டம் தான். அடுத்து பாருங்கள், ஜவ்வாது மலை எங்கே இருக்குது அப்படின்னா வேலூரில் இருக்குது. சேர்வராயன் மலை சேலம். கல்வராயன் மலை விழுப்புரம். கொல்லிமலை நாமக்கல். அப்போ ஆன்சர் 3,1,2,4 ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 167. இந்தியாவின் சாலை போக்குவரத்து சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் சாலை போக்குவரத்து சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12, 1997. 1993 அக்டோபர் 12, 1993 தான் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது. 1993. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு? இந்திய அளவில் ஏற்றுமதி தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளவுனா 12.2%. 12.2%. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 170. கொஸ்டின் நம்பர் 170 பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்குன்னா 3 பெரிய துறைமுகங்கள். அதாவது சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், எண்ணூர் துறைமுகம். அந்த 3 துறைமுகம் தான் தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகம். 171. இந்திய அளவில் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? சாலை விபத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 235. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 173. 2011ஆம் ஆண்டு பாலின விகிதம் பெற்ற மாவட்டத்தை இறங்கு வரிசையில் எழுதுக. நம்ம பாலினம் அதிகமாக இருக்கிறதே ஃபஸ்ட்டு நீலகிரி, அடுத்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஆன்சர் பி. தருமபுரி 2011 குறைவான எழுத்தறிவு பெற்ற அதன் விகிதம் எவ்வளவு? தருமபுரியில் தான் குறைவான எழுத்தறிவு. பர்சன்டேஜ் எவ்வளோனா 58.54. 58.54. கொஸ்டின் நம்பர் 175. மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மாநிலத்தில் மனித உரிமை எப்போ அமைச்சாங்கன்னா ஏப்ரல் 17, 1997. ஐநா சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டு 1979. ஐநா சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டு 1979. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 177. இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இந்தியாவிலேயே முதல்ல பேரூராட்சி உள்ளாட்சி அப்படிங்கிற அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா செயல் அலுவலர். பேரூராட்சியின் நிர்வாக செயல் அலுவலர் யாருன்னா செயல் அலுவலர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 179. இந்திய அளவில் சுகாதாரத்தில் தமிழகம் பெற்றுள்ள இடம். இந்திய அளவில் சுகாதாரத்தில் தமிழகம் பெற்றுள்ள இடம் 3வது இடம். கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறது? 4 முறை கூடுகிறது. சாலை போக்குவரத்து உதவி தொலைபேசி எண். சாலை போக்குவரத்து உதவி தொலைபேசி எண் 103. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 182. ஐநா மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. இந்த டிசம்பர் 10 தான் ஐக்கிய தினம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 183. பாருங்கள், அஞ்சலக மண்டலம். தமிழ்நாடு அஞ்சலக மண்டலம் சென்னை. அப்போ 4. அடுத்தது மேற்கு மண்டலம் ஓகேங்களா, மதுரை. அப்போ 1. மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர். மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர். மத்திய மண்டலம் அப்படிங்கிறது திருச்சி. அப்போ 2.
தெற்கு மண்டலங்கிறது மதுரை. தெற்கு மண்டலங்கிறது மதுரை. பாருங்கள், அஞ்சல் மண்டலம் தமிழ்நாடு, ஓகேங்களா, சென்னை. தமிழ்நாடு மண்டலம் சென்னை. மேற்கு மண்டலம் அப்படின்னா கோயம்புத்தூர். மத்திய மண்டலம்னா திருச்சி. தெற்கு மண்டலம்னா மதுரை. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 184. இரு எண்களின் கூடுதல் அவ்விரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அவ்விரு எண்கள் என்ன அப்படின்னா 168. அடுத்தது, இந்தியாவில் முதன்முறையாக சென்னை மாகாணத்திற்கு பெண்கள் வாக்குரிமை அளித்த கட்சி. அப்போ பெண்களுக்கு முதல்ல இந்தியாவோட வாக்குரிமை அளித்த கட்சி எதுனா நீதி கட்சி. எப்போனா 1921 தான் இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. அப்போ வாக்குரிமை கொடுத்த கட்சி நீதி கட்சி. அடுத்த 186 கொஸ்டின் நம்பர் 186. ஆளுநரின் பதவி காலம். ஆளுநருடைய பதவி காலம் 5 ஆண்டு அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. ஆன்சர் டி. ஐநா 2020 எந்த ஆண்டாக அறிவித்தது? சர்வதேச ஆரோக்கிய ஆண்டு. 2020 எந்த ஆண்டு அறிவிச்சிருக்கு? சர்வதேச ஆரோக்கிய ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 188. முதல் எண்ணையும் 3ஆல் கூட்டப்படும் பொழுது 2 எண்ணும் 3ஆல் கழிக்கப்படும் போது 3 எண்ணை 3ஆல் வகுக்கப்படும் போது ஆன்சர் 4 கிடைக்கும். ஆன்சர் 4 கிடைக்கும். ஆன்சர் சி. 189. இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது நூலக சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம். இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது நூலக சட்ட அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 190. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தேவை என கூறும் சரத்து. 214. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து கோயமேடு. கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1, 2010. கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1, 2010. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 193. பேரிடர் அவசரகால தொலைபேசி எண். 1077. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 194. கொஸ்டின் நம்பர் 194 பாருங்கள். இது ஒரு கணக்கு, ஓகேங்களா. அதாவது ஒரு கூடையில் சிவப்பு பந்து, வெள்ளை பந்து, மஞ்சள் பந்து, ஆரஞ்சு பந்து, நிறப்பந்து மொத்தம் 80 உள்ளன. இதில் வெள்ளை மஞ்சள் நிற பந்துகளின் எண்ணிக்கை ஆரஞ்சு நிற பந்துகளின் எண்ணிக்கைக்கு சமம். சிவப்பு நிற பந்துகளும் எண்ணிக்கை ஆரஞ்சு நிற பந்துகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம். வெள்ளை நிற பந்துகளின் எண்ணிக்கை மஞ்சள் நிற பந்துகளின் எண்ணிக்கையில் 1/4 பகுதி எனில் வெள்ளை நிற பந்துகள் எத்தனை அப்படின்னா 16. ஆன்சர் பி 16. கொஸ்டின் நம்பர் 195 பாருங்கள். சுவாமி மலையில் பார்த்தீங்கன்னா வெண்கல சிலை. அப்போ 2, அடுத்தது நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு. பத்தமடை பாய் அப்படிங்கிறது பாய் தான் தயார் பண்ணுவாங்க. அப்போ 4, எந்தோமொழி அப்படிங்கிற இடம் தேங்காய். அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் சி. ஏ பி சி இது டி. ஆன்சரு 2, 3, 4, 1. தமிழகத்தின் தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் ஆர் ராஜகோபாலன். அப்போ இப்போ யாருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ தற்போது யாருன்னு பார்த்துக்கோ. இது பழைய கொஷின். 196வது கொஷின். தமிழகத்தின் தற்போதைய தலைமை தேர்தலான ராஜகோபாலன். அடுத்த கொஷின் நம்பர் 197. எந்த நாளில் தேசிய பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? அனுசரிக்கப்படுகிறதுனா நவம்பர் 26. அதை பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன், ஓகேங்களா, அவருடைய பிறந்த டேட்டு தான் நவம்பர் 26. தமிழகத்தில் அடுத்து 198வது கொஷின் நம்பர் 198. தமிழகத்தின் ஒரே ஒரு கல்வி நிறுவனத்தில் மட்டும் ஆன்லைன் வழிக்கல்வி அனுமதி பெற்ற நிறுவனம் தஞ்சை சண்முக அறிவியல் தொழில்நுட்பம். அடுத்த 199வது கொஷின். தேசிய வடிவமைப்பு நிறுவன சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? தேசிய வடிவமைப்பு நிறுவன சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2004. அடுத்து 200வது கொஷின். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைப்பது ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம். ஓகேங்களா. இத்துடன் பார்த்தீங்கன்னா
200 வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ வந்து சேரும். நன்றி, வணக்கம்.